துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தற்போது மழை பாதிக்கப்பட்ட பகுதியில் விரைந்திருக்கிறார். தொடர்ச்சியாக இங்க இருக்கிற விழுப்புரம் மற்றும் கடலூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் பார்வையிட இருக்கிறார். தற்போது அவர் நேரடியாக மகாபலிபுரம் செல்கிறார். அங்கு நேற்று அந்த புயலின் காரணமாக மரங்கள் விழுந்து பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. எனவே நேரடியாக அங்க களத்துக்கு சென்று அங்கு பொதுமக்களை சந்திக்க இருக்கிறார். தொடர்ச்சியாக அதிகாரிகளிடம், அதாவது உடனடியாக மகாபலிபுரத்தை வரைக்கும் பெரிய அளவுக்கு பாதிப்பு எதுவும் ஏற்படுத்தவில்லை. இருந்தாலும் கூட அதிகாரிகளும் சந்தித்து பேச இருக்கிறார். மேலும் அங்கிருந்து நேரடியாக கடலூர் செல்லும் துணை முதலமைச்சர் அவர்கள் அங்கு பாதிக்கப்பட்ட இடங்களை, அதாவது இந்த பெருமழையின் காரணமாக கடலூரில் பல இடங்களில் தற்போது பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது. அனைத்து நீர்நிலைகளும் நிரம்பி இருக்கிறது. மேலும் அங்கு இருக்கக்கூடிய முக்கியமான அலுவலகங்கள் கூட நீரினால் கிட்டத்தட்ட 5 அடி 6 அடி வரை நீரினால் மூழ்கி இருக்கக்கூடிய சூழல் இருக்கிறது. பாண்டிச்சேரியில் பாதிக்கப்பட்டது தொடர்ச்சியாக கடலூர் மற்றும் விழுப்புரம் என்ற இரு மாவட்டங்களும் மிகப்பெரிய அளவில் இந்த கனமழையால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கை மிகப்பெரிய அளவு பாதிக்கப்பட்டிருக்கிறது. எனவே நேரடியாக முதலமைச்சர், துணை முதலமைச்சர் அவர்கள் அந்த களத்துக்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய அதிகாரிகள் மற்றும் பொதுமக்களையும் சந்தித்து பேச இருக்கிறார். மேலும் பொதுமக்களுக்கு தேவையான நிவாரணப் பணிகளை முடுக்கிவிடும் பொருட்டு தற்போது முதலமைச்சர்கள் அங்கு ஆய்வுக் கூட்டமும், துணை முதலமைச்சர்கள் ஆய்வுக் கூட்டமும் அங்கு நடத்த இருக்கிறார். எனவே அதன் காரணமாக தற்போது துணை முதலமைச்சர்கள் இந்த 3 மாவட்டங்களுக்கும், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மற்றும் கடலூர், விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு ஆய்வு மேற்கொண்டு பொருட்டும், மேலும் இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை நேரடியாக சந்திக்கவும் தற்போது புறப்பட்டிருக்கிறார்.